बिल्कुल सेम साइज की कटिंग के अंदर है, टू मच इंस्पायरिंग है। और फिर उन्होंने उस फ्रूट चाट के फ्रूट अस्सलाम वालेकुम, नमस्ते, सत श्री अकाल। उम्मीद करता हूँ ठीक होंगे, खुश होंगे। मैं हूँ तारिक न्याजी, मेरे साथ मौजूद है रिजवाना। अस्सलाम वालेकुम, नमस्ते, सत श्री अकाल। और मैं आज मौजूद हूँ तारिक न्याजी साहब के साथ, और यहाँ पर हम बैठे हैं कुछ देखने के लिए। तो स्टार्ट करते हैं वीडियो को। वीडियो का टाइटल है जी फ्रूट मिक्सर है। फ्रूट मिक्सर क्यों लेकर आ गए? कलरफुल हेल्दी फ्रूट मिक्स्ड रेसिपी। लो जी, कुकिंग का चैनल खोलिए तारिक न्याजी साहब ने। स्टार्ट करते हैं वीडियो को। समर हेल्थ फ्रूट रेसिपी स्टार्ट करते हैं वीडियो को। जी स्टार्ट करते हैं वीडियो को। देखते हैं जी क्या कमाल हो गया। ஆரோக்கியமான பல குவியல் செம்மையா கலக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அண்ணாசி பழத்தை பாத்து ஆப்பிள் இங்க போடு. டிராகன் பழமா அந்த டிராகன் அம்மா மரத்துல எடுத்து போடுங்கனாரு. இந்த செட்ல கிடக்கு. இப்படி ஆரஞ்சோட்டா அண்ணாச்சி தெரே கீழ போடாதடா. தூக்கு நீ தூக்கு. சொல்றேன் இந்த கீரை எடு. பிறகு நல்லா சுத்தமான ஆரோக்கியமான தட்டுக்குள்ள தட்டால பத்திரிக்கா பாரு அடிக்கும் பாரு. இத பூரா பிரிச்சு எடுக்கணுமே. பிடிங்கி போட்டுருவோமா? நான் ஒரு அலசிட்டு தாண்டா வைக்கிறேன். எல்லாம் மோட்டை பாதாம் பிசினே சப்த விதை நுண்ணறிவு கூழ். அது என்னது? ஒரு ஆரஞ்சு தந்திருக்கேன், சாப்பிட்டு இந்த உது தள்ளிடுறேன். பேர் என்ன? சரிக்கா நல்ல கடையா பார்த்து வாங்கிடுறா. முத்துமணிங்க நம்ம சொன்ன மாதிரியே பெரிய போகையில பின்னாடி கைய விட்டுனே அந்த வாழ்க்கை ஒரு வட்டம். புராண கதைலாம் வந்துகிட்டே இருக்குடா. சைக்கிள்ல போமா பைக்ல போமா யோசிப்ப இல்ல. படம் சூப்பரா இருக்கும். வா சொல்லிட்டு நீங்க நிறைய ஐட்டம் உரிச்சிருக்கீங்க. 2 திராட்சை பழமும் உரிச்சு இப்போ கிளி பழத்துக்கு வந்துட்டீங்க. என்ன சிரிக்கிறேன்? நீங்க தானே தமிழ் சொல்லுவார். அவனை வெயிலெல்லாம் வைக்க கூடாது. இதா கண்டுபிடிச்சேன். அதுவே வெள்ளாத
மாம்பழத்தை பாத்தியா மாம்பழம் கொய்யா பழம் நறுக்கணும் வாசனை பத்தியா அது என்னடா என்னடி சொல்ற இந்த மாம்பழம் அத்திப்பழம் முடிச்சு பலாப்பழத்தில் வச்சுட்டோம்னா அது மட்டும் கண்டா எல்லாம் நம்ம முடிச்சு விடுங்க அதுக்கப்புறம் இந்த விதையெல்லாம் போய் போட்டோம்னா முளைக்கு தான் போடுறாரு பலாப்பழம் மட்டும் குமாரே நீ சொல்லிட்டு போயிருவே எல்லாத்துக்கும் போதும் தானே ஆப்பிளு நறுக்கணும் ஆப்பிளே நடுவில் கொட்டி விட்டா நறுக்குன அன்னாசி பழம் தாறுமாறு தக்காளி சோறு கிண்டு கிண்டு நறுக்குன பேரிக்கா பப்பாளி கொண்டாடா நறுக்கணும் பப்பாளி நறுக்குன கொய்யா பழம் மாதுளை முத்துக்கள் கிவி பழம் நறுக்குன ரெட் டிராகன் நறுக்கணும் மாம்பழம் பன்னீர் திராட்சை உரிச்சு எடுத்த சப்போட்டா நறுக்கின தர்பூசணி பழம் நறுக்கணும் கீரணி பழம் தோல் உரிச்ச அத்தி பழம் கமகமனு பலா பழம் புளிப்பு பழம் நல்லா இருக்கு பசுமையான பச்சை திராட்சை அடுத்து உரிச்சு எடுத்த ஆரஞ்சு சொலை 21 ஐட்டம் சேருது பழத்துல சேர்க்கிறோம் எல்லாத்தையும் கண்ணாடியில பற்றாம கீழே விடு அவன் கிண்டுவாயா திறமசாலி பொய்யா வாக்குன்றான் இல்ல கண்ணாடியில பாக்குற மாதிரி தெரியுது ஆமா கண்ணாடி இருக்கே தெரியல மெதுவாக பண்ண பாரியா ரெட் டிராகன் தான் ஃபுல்லா கலர் மிக்ஸ் ஆகுது அப்படியே ஊற வச்ச பாதாம் பிசின் ஊற வச்ச சப்சா விதை கீழே இறங்குது பாரு இயற்கையான மழை தேனே புளிஞ்சிட்டு ராட்டி எனக்கு கொடுத்துருந்தேன் இதுல தண்ணி கொண்டு வாடா தேன் உள்ள போ தேனை பாரியா நல்ல சலன்னு இறங்குறேன் அப்படி எல்லாத்தையும் நமக்கு சட்டி எனக்கு கொடுத்துரு இருக்கிறோம்டா இங்க லைன்ல நிக்கிறோம்டா அடுத்தது போறது அடுத்த ராட்டி எனக்கு தேனு பூரா கீழே இறங்கிச்சா சாப்பிட்றதுக்கு பவுல் எடுத்து சாப்பிடுவோம் அதான் பிசுனு தேன் எல்லாம் சேர்ந்துருச்சுல்ல பவுல் ஸ்பூனு எச்சு ஊரு சாப்பிட்டுருவோமா எவ்வளவு நேரம் அப்படி தேன் கலரோட எடுத்து ஊற்றுங்க அதான் நமக்கு உண்டான குண்டான் அது நமக்கு கொஞ்சம் சேர்த்து வரலி வை இன்னும் அள்ளி போடுங்க
கூட ஒரே வச்சா அடி பிரிச்சிருவேங்கறியா? 18 பழம் தாம்பி. நெய் வந்திருக்கு, சப்சா வந்திருக்கு. ஆஹா, பழம்னா இப்படி சாப்பிடணும். வேற லெவல் டேஸ்ட்னே. கேமரா எடுத்துட்டு சாப்பிட்டு பாரு, இப்படி தெரியும். அத்திப்பழம் அப்படி மச்சான், என்ன எடுத்து சாப்பிடுறா? கலவை எனக்கு பிடிச்ச பலாப்பழம் எல்லாமே கிடக்குது. பாதாம் பிசின் எல்லா பழமும் சேர்ந்து இந்த ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது எல்லாமே சத்தான பழம் தான். இன்னைக்கு 18 வகையான பழத்தை நறுக்கி போட்டு அதை குளிர்ச்சிக்கு சப்சா விதை, பாதாம் பிசின் சேர்த்துட்டு தேன், மலை தேன் சேர்த்ததுக்கு அதுக்கும் வேற லெவல் டேஸ்டாக இருக்குது. எல்லாரும் தேனாமிர்தம் கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்டுப்போமா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதாங்க தேனாமிர்தம். நம்மனாலையும் தேனாமிர்தம் சாப்பிட முடியும். வேற லெவல் டேஸ்ட். நான் சுவை சொல்லவே தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அருமையா இருக்கு. பழங்கள் மரங்கள் இருக்குமா? ஸ்பூன் இருக்கு. अस्सलामुअलैकुम जी जनाब, ये था साउथ इंडिया का एक बहुत बड़ा चैनल। अच्छा, मैंने ये भी सुना है कि ये जो चैनल पे 4-5 लोग हैं ना, ये बाकायदा साउथ इंडिया की मूवीज़ में भी आ गए हैं अब। अच्छा। इतने वायरल हो गए ये लोग। कैसा लगा इनका तरीक़ेकार? अच्छा, ये बहुत सारी चीज़ें इसी तरह बनाते हैं। लाजवाब जी, लाजवाब। उन्होंने कुकिंग चैनल अपना बनाया हुआ है, ठीक है, जो भी है उनका सिस्टम, लेकिन यूनिक अंदाज से। और वो जो चीज़ बना रहे हैं इंतहाई सफाई सुथराई के साथ, बहुत अच्छे है। जबकि मेल वर्क कर रहे हैं, फीमेल नहीं है इसमें, मेल कर रहे हैं। और उन्होंने इतनी अच्छी कटिंग की है, वेजिटेबल ऐसे ऐसे क्यूब स्टाइल के अंदर उन्होंने काटे हैं, बिल्कुल नफासत के साथ। उनका हर वेजिटेबल सेम साइज़ की कटिंग के अंदर है, टू मच इंस्पायरिंग है। और फिर उन्होंने उस फ्रूट चाट के, हाँ फ्रूट, उन्होंने फ्रूट, वेजिटेबल नहीं है, फ्रूट है जनाब, फ्रूट, ठीक है। मेरे मुंह में पानी आ गया है, मुझसे बोला नहीं जा रहा है। आई लाइक मुझे तो वो शहद का जो उन्होंने हाथ से निचोड़ के किया ना, तो बिल्कुल ओरिजिनल शहद था, छत्ते में से निकाल रहे थे ऐसे यूं करके। ओ माय गॉड, कहाँ मिलता है आज के दौर में शहद, वो भी ओरिजिनल। कमाल था, हर चीज़ उसमें जो डली है कमाल थी। और फिर सबसे एंड में उन्होंने ले जाकर वो खिला दी चैरिटी में, एक आश्रम में, बिल्कुल ये जो कि टू मच इंस्पायरिंग था। ऐसा और ऐसा नहीं देखा। अच्छा, पहली बात, मैंने कभी कहीं पर भी ये वाली फ्रूट चाट नहीं देखी। अच्छा, कुछ फ्रूट तो हमने फर्स्ट टाइम देखे। एक हाँ। तो मैंने फर्स्ट टाइम देखा था, तो मैंने एक का नाम हमें नहीं अच्छा, आ वो रहा। ड्रैगन फ्रूट है ना, वो मुझे नहीं पता था, तो मैंने पूछा था वीडियो में पिछली दफ़ा जब रिएक्शन दिया था, तो सबने बताया था कि ड्रैगन फ्रूट होता है, चाइना की से ज़्यादा निकला ये। अच्छा, अब आज भी एक दो फ्रूट इतना बड़ा जो इतना बड़ा है ना, उसके पपीते से बारे भी में बड़ा। हमें बता दीजिएगा कि वो क्या फ्रूट है, हमें उसका नाम नहीं आता। और इसके अलावा भी कुछ था शायद, एक छोटा सा जिसके अंदर से मीट की तरह का, रेड की तरह का निकला था, गोल सा, वो बड़ा नरम था वो। ठीक है, वो क्या है, आपको इन दो फ्रूट के नाम यार, हम किस दुनिया में रहते हैं कि हमने, अल्लाह ताला ने, ऊपर वाले ने कुछ चीजें दुनिया में बनाई है और हमने आज तक देखी मतलब हम कहाँ पड़े हुए हैं, हम कहाँ पड़े हुए। बहुत सारी ऐसी चीजें हैं, हम कराची तारिक रोड, नहीं वैसे बता रहा हूँ कि बहुत सारी ऐसी चीज़ें हैं दुनिया में, सहूलतें हैं, लेकिन हमें मैसर नहीं है। उसकी कोई वजह है कि हम जहाँ हैं, ये हमारा मामला है। कुछ कहने लगा था। खैर बहरहाल, दोबारा किसी और वीडियो के साथ आपसे मुलाकात होती है। जब तक के लिए अल्लाह हाफिज़।